எப்படி இருக்கீங்க? நீங்கள் மலை ஏறினதுண்டா? இல்லைனா மலை ஏறுறத பார்த்துருக்கீங்களா? மலை ஏறுறவங்கெல்லாம் முதுகில் ஒரு பையை மாட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதில் பயணத்துக்கு தேவையான ரொம்ப அவசியமான பொருட்களெல்லாம் வச்சுருப்பாங்க. மலை ஏறும்போது நாம் ஒவ்வொரு அடியையும் ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டியிருக்கும். ஏதாவது ஒரு அடி தவறுனாலும் உயிருக்கே ஆபத்து. அப்படி மலை ஏறுற ஒருத்தர் ஒரு காலை தப்பாக வச்சுட்டாருன்னு வச்சுக்கலாம். அவர் எப்படியோ போராடி பாதுகாப்பாக ஒரு கிளையை பிடிச்சிடுறாரு. அப்படி பிடிக்கும்போது அவரோட பையை மிஸ் பண்ணிட்டாரு. இப்போ அவர் தான் தவற விட்ட பைக்காக புலம்புவார்னு நினைக்கிறீங்களா? அந்த பையில் என்ன வேணாலும் இருக்கட்டும், அவர் உயிர் தப்புனதை நினச்சி கோடி கோடி நன்றி சொல்லிட்டு இருப்பார். நம்ம வாழ்க்கையில் நம்ம லட்சியங்களையும் கனவுகளையும் நிறைவேற்ற நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும், நாம் தாண்டி வர ஒவ்வொரு சவால்களும், மலையேற்றத்தில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி மாதிரி தான். நாம் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு பைகள் சுமந்துட்டு இருப்போம். நாம் என்னதான் கவனமாக இருந்தாலும் சில நேரம் தவறான முடிவுகளை எடுத்துடுறோம். சில முயற்சிகள் பயனில்லாமல் போயிடுது. அதனால் நிறைய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக போயிடும். தேர்வுகளில் தோற்று போகிறது, பிஸ்னஸில் ஏமாந்து போகிறது, வீடு வாசலை இழந்துட்டு பணத்தை தொலைச்சிடுறது, பேரு புகழ் அந்தஸ்து எல்லாம் போயிட்டு நிற்கிறது. இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இதில் எதை தொலைச்சி இருந்தாலும் அது பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கீங்கல்ல, அதுதான் முக்கியம். அதுக்காக எப்பயும் நன்றியோடு இருங்க. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப மீட்டிடலாம். வாழ்க்கையும் ஒரு வகையில் மலையேற்றம் தானே. அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. எதிர்காலம் நல்லதாகவே அமையும். நிகழ்காலத்திற்கு நன்றியுடன், டிவைன் கான்ட்ராக்ட்ஸ்.